ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 17/4/2024. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான பாடம். எல்லையற்ற தந்தை கற்றுத்தருகிறார். தந்தை மற்றும் அவரது படிப்பின் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதில் முதலில் நம்பிக்கை வேண்டும். கேள்வி கேட்குறாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவில் இருப்பதற்கான ஸ்ரீமத் ஏன் கிடைத்துள்ளது? பதில், ஏனெனில் மாயை எனும் எதிரி இப்பொழுது உங்களின் பின்னாலேயே இருக்கிறது. அதுதான் உங்களை விழ வைத்தது. அது இப்பொழுது உங்களை பின்தொடர்வதை விடாது. எனவே தவறு செய்ய வேண்டாம். நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கலாம், ஆனால் அரை கல்பமாக அதனுடையவராக இருந்தீர்கள். எனவே விரைவில் விடாது. நினைவை மறந்தீர்கள். எனவே மாயை தவறு செய்ய வைத்தது. கவனமாக இருங்கள். அசுர வழியில் செல்ல வேண்டாம். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளும் உள்ளனர், பாபாவும் இருக்கின்றார். பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஓ குழந்தைகளே என சொல்கின்றார். அனைத்து குழந்தைகளும் அதற்கு பதிலாக ஓ பாபா என்று சொல்கின்றனர். குழந்தைகள் அதிகமாக உள்ளனர். இந்த ஞானம் ஆத்மாக்களாகிய நமக்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை கற்பிக்க வந்துள்ளார். அவர் முதலில் தந்தையாக உள்ளார், பிறகு ஆசிரியர், பிறகு குருவாக இருக்கின்றார். இப்பொழுது தந்தைதான். பிறகு தூய்மை அடைவதற்காக நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். இது அதிசயமான படிப்பு. நாடகத்தின் முதலிடை கடையின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு எவரும் புரிய வைக்க முடியாது. ஆகையால தான் அவர் எல்லையற்ற தந்தைன்னு சொல்லப்படுது. இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு அவசியம் இருக்குது. இதில் எந்த சந்தேகமும் வர முடியாதுன்றார். குழந்தைகளுக்கு தெரியும், அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் தந்தை. இப்படி நினைக்கும் பொழுது தேக உணர்வு விடுபட்டு போகிறது. அவர் எனது தந்தை என்று ஆத்மாதான் சொல்கிறது. இப்போ இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா தான் அப்படின்றதுல நிச்சயமாக இருக்கணும். உறுதித்தன்மையோடு இருக்கணும். உண்மையில் தந்தையை தவிர வேறு எவரும் இவ்வளவு ஞானம் தர முடியாது. அதே போல் பாபா கொடுக்கக்கூடிய இந்த ஞானமும் அவரை தவிர வேறு யாரும் தர முடியாதுன்ற இந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும்ன்றார். ஆத்மாவாகிய நம்முடைய தந்தை சிவ பரமாத்மா, அவரை தவிர இந்த ஞானத்தை வேறு யாராலையும் தர முடியாது அப்படின்ற இந்த நம்பிக்கை இருக்கணும். இதில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நம்பிக்கையும் ஆத்மாவிற்குத்தான் புத்தியில் ஏற்படுகிறது. இவர் எனது தந்தை என்ற ஞானம் ஆத்மாவுக்கு தான் கிடைக்கிது. ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் அனைத்தும் உள்ளது. தந்தை வந்துள்ளார். நமக்கு மிக உயர்ந்த பாடம் கற்பிக்கின்றார். உயர்ந்த கர்மமும் கற்பிக்கின்றார். இதனால் நாம் இந்த உலகில் இப்பொழுது வரவே மாட்டோம். அந்த மனிதர்கள் இந்த உலகில் வர வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி நினைப்பது இல்லை. ஏன்னா நாம் கேட்கக்கூடிய இந்த ஞானம் எதிர்காலத்துக்காக, புதிய உலகத்திற்காக, அங்கே தான் போகணும் அப்படின்றது நம்ம புத்தியில் இருக்குது. மனிதர்களுக்கு இது தெரியாது இல்லைங்களா? இந்த அமரக்கதையை கேட்டு நீங்கள் அமரபுரிக்கு செல்கிறீர்கள். அமரபுரி என்றால் அங்கே சதா அமரராக இருப்பீர்கள். அதாவது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆனால் அந்த ஆத்மா எடுக்கக்கூடிய பிறவிகள் பார்த்திங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் அந்த சரீரத்தில் இருக்கணுமோ அத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க. அகால மரணம் ஏற்படாது. சத்யுகம் திரேதாயுகம் அமரபுரியாகும். குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! இந்த கல்வியை தந்தை சிவனை தவிர வேறு எவரும் கற்பிக்க முடியாது. அவருக்கு அவசியம் உடல் வேண்டும். வாய் மட்டுமல்ல, முழு உடலும் தேவை என்றார். அவரே சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் கல்ப கல்பமும் புருஷோத்தம சங்கமயுகத்தில் சாதாரண உடலில் வருகின்றேன். அவர் ரொம்ப ஏழையும் கிடையாது, மிகப்பெரிய செல்வந்தரும் கிடையாது, சாதாரணமானவர் தான்றார். உலகில் மனிதர்களாக உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவராவார். அதனால்தான் எல்லையில்லாத தந்தை என கூறுகின்றனர். அதே போல் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள், சிவ ஜெயந்தி எப்போயிலேருந்து கொண்டாடப்படுதுன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க பரம்பரையா அப்படின்ட்டு. அதுவும் எப்போ இருந்துன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஏதாவது தேதி நாள் கிழமை இருக்கணும் இல்லையா? தெரியாது அவங்களுக்கு. இந்த ட்ராமா அனாதி, ஆதியும் அந்த முதலும் முடிவும் இல்லாததுன்றார். நம்முடைய சிவ தந்தை வராரு அப்படின்னும் பொழுது அன்போடு யாரும் இந்த ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு கிடையாது. ஆனால் பாருங்கள், நேருடைய ஜெயந்தி எவ்வளோ அன்போடு கொண்டாடுறாங்க. கண்ணீரே வந்துடுதுன்றார் பாபா. நீங்கள் அனுபவியாக உள்ளீர்கள். எவ்வளோ விழாக்கள் கொண்டாடுறாங்க. அப்போ அங்கே போனால் உண்மையிலும் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலான்றார்.
அதே போல் பாபா அமர்நாத் பற்றி உதாரணமும் சொல்கிறாங்க. அங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும். எது சரி எது தவறு அப்படின்ற பற்றிய அனுபவம் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. பாபா புரிய வச்சுருக்காங்க. இதுவரையில் படித்து கேட்டு வந்த அனைத்துமே தவறுதான்றார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு இந்த உடலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது பொய்யான உடல், பொய்யான கண்டம், அது உண்மையான கண்டம் சத்தியுகம், திரேதாயுகம். உங்களுடைய புத்தியில் இப்போ அனைத்து சிந்தனைகளும் இருக்குன்றார். தந்தையிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. ஆகையால் தான் அவரை ஞானக்கடல்னு சொல்லப்படுது. எப்படி ஆசிரியர் தன்னை போல மாற்றுறாரோ அதுபோல அவர் தன்னிடம் உள்ள ஞானத்தை இவர் உடல் மூலமாக, பிரம்மா உடல் மூலமாக வழங்கி நம்மையும் சிவபாபாவுக்கு ஈக்குவலாக மாற்றுறாரு. இப்போ நீங்கள் அவர் எதிரில் அமர்ந்திருக்கீங்க. பாபா பேசிகிட்டு இருக்கார். நன்றாக உறுதி செய்கின்றீர்கள். இவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. இப்போ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காருன்ற இந்த உறுதித்தன்மையோடு கேட்கணும் சார். இவர் ஒரு மனித ஆசிரியர் அல்ல. இந்த தேகத்திற்குள் கற்பிப்பவராகிய அந்த நிராகார சிவதந்தை வீற்றிருக்கின்றார். அவர் நிராகாரராக இருந்த பொழுதும் ஞானக்கடலாக இருக்கின்றார். மனிதர்கள் அவருக்கு எந்த வடிவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மகிமை மட்டும் ஞானக்கடல், சுகக்கடல்னு சொல்கிறாங்க. இப்போ ஞானம் கடல் அப்படின்னா இப்போ அவர் வந்து ஞானத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா, சுகம் கொடுக்கணும் இல்லைங்களா, அப்புறம் வந்து தானே ஆகணும். அப்புறம் எப்படி அவர் பெயர் வடிவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சிக்கலன்றார். நாடகப்படி வெகு தூரம் போயிட்டாங்க. இறைவனை புரிஞ்சிக்காததுனால அவர் விட்டு தூரமாக போயிட்டாங்க. ஆனால் இப்போ தந்தை வந்து மிக அருகாமையில் அழைச்சிட்டு வராரு. 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு கற்பிப்பதற்காக தந்தை வராரு. இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடைக்க முடியாது, யாரிடமிருந்தும் கிடைக்க முடியாது. இந்த ஞானமே புதிய உலகத்திற்கானது. இதை எந்த மனிதரும் தர முடியாது. ஏன்னா சுயம் அவங்களே தமோ பிரதானமாக இருக்காங்க. பிறகு அவங்கள யார் சதோ பிரதானமாக மாற்ற முடியும்? அவங்களே இன்னும் கீழே இறங்கிக்கிட்டு தானே போகிறாங்க அப்படின்றார். இதுவரையில் பாபா புரிய வைத்த அனைத்தும் மீண்டும் திரும்ப நடைபெறும். இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்குது அப்படின்றார் பாபா. இங்கேயே நான் உட்காந்துருன்னா என்ன அப்படின்னு கேட்குறார். குழந்தைகள், நீங்கள் வரிசை கிரமமாக படித்து கர்மாத்தீத் நிலையை அடைஞ்சிடுவீங்க. நாடகப்படி மாலையும் உருவாகிடும்ன்றார். எந்த மாலை உருவாகும்? அனைத்து ஆத்மாக்களுடைய மாலை உருவாகிடும், ருண்ட மாலை. பிறகு வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க. முதல் நம்பர் மாலை உங்களுடையது தான். சிவபாபாவினுடைய மாலை மிகப்பெரியது, அதுதான் ருண்ட மாலை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் மேலே போயிட்டு ருண்ட மாலையில் வந்துடுவாங்க. பிறகு அங்கிருந்து மீண்டும் வரிசை கிரமமாக நடிப்பதற்காக வருவாங்க. நீங்கள் அனைவரும் பாபா பாபான்னு சொல்கிறீங்க. அனைவரும் ஒரு மாலையினுடைய மணிகள். ஆனால் அனைவரையும் விஷ்ணு மாலையினுடைய மணின்னு சொல்ல முடியாது. அது வரிசை கிரமம் ராஜ்யத்தில் வரும் பொழுது. இங்கே பாபா வந்து கற்பிக்கின்றார். ஆகையால் சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். பதவி கிடைப்பதே படிப்பில்தான். தந்தையின் படிப்பு இல்லாமல் இந்த பதவி கிடைக்க முடியாது. சித்திரம் இருக்குது, ஆனால் யாரும் நாம் அப்படி ஆகணும் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறது கிடையாது. பக்தியில் இருக்குது, அப்போல்லாம் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது இல்லைங்களா. பாபா சொல்கிறாரு, விஷக்கடல் என்பது இந்த கொடிய நரகம்தான். அதிலும் குறிப்பாக பாரதத்தை தான் சொல்லப்படும். குரு திசையும் பாரதத்திற்கே உள்ளது. விருட்சபதியும் பாரதவாசிகளுக்குத்தான் கற்பிக்கின்றார். விருட்சபதி யார்? சிவத்தந்தை. அவர் தான் வந்து இந்த பாரதவாசிகள், இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. குரு திசை உருவாகிறது, ராகு திசையும் உள்ளது. எனவே சொல்கிறார்கள், தானம் கொடுங்கள், கிரகணம் விடுபடும் என்று. பாபாவும் சொல்கிறார், இந்த கலியுக கடைசியில் அனைவருக்கும் ராகு திசை நடைபெறுகிறது. பாரதத்திற்கு குரு திசை உருவாக்குவதற்காக இப்பொழுது நான் விருட்சபதி வந்துள்ளேன். சத்யுகத்தில் பாரதத்திற்கு குரு திசை இருந்தது, இப்பொழுது ராகு திசை உள்ளது. இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். இது எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாதுன்றார். அதே போல் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் யாராவது கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம இந்த ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்களை பத்திரிகைகளில் போடும் பொழுது, ஏற்கனவே இந்த ஞானத்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ அந்த பத்திரிகையை படிக்கும் பொழுது மேலும் புரிஞ்சிக்கிறதுக்காக இங்கே ஓடி வருவாங்க. மற்றவர்கள் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்வார். ஏதாவது படிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்குள்ளார கொஞ்சம் ஞானம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ திரும்பவும் இந்த ஞானம்ன்ற நெய் பட்ட உடனே அந்த ஆத்மா மீண்டும் விழித்தெழுன்றார். ஞானத்தை தான் நெய்யின்னு சொல்லப்படுது. அணைந்திருந்த தீபத்தில் தந்தை வந்து ஞானம் என்ற நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிறார். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, மாயையின் புயல் வீசும், தீபத்தை அணைக்க முற்படும். தீப ஒளியில் விட்டில் பூச்சிகள் சில மடிந்து போகின்றது, சில வட்டமிட்டு சென்று விடுகிறது. அதே விஷயந்தான் இப்போ திரும்பவும் நடக்குது அப்படின்றார்.
எல்லாருமே வரிசை கிரமமான விட்டில் பூச்சிகள். முதலில் முற்றிலும் வீடு வாசலை துறந்து மடிந்து விட்டனர். அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கிட்ட வந்துட்டாங்க. ஒரு பெரிய லாட்ரி கிடைச்சது போல் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் திரும்ப என்ன பண்ணிச்சு, மாயா விட வச்சிருச்சுன்றார். விட்டில் பூச்சிகளாக அன்பில் மடிந்தவர்களைத்தான் பிறகு மாயை வீழ்ச்சி அடைய வைத்தது. எனவே பதவி குறைவு ஏற்படும். வரிசை கிரமமாக இருக்கிறாங்கன்றார். பிற சத்சங்கங்களில் கூட மற்றவர்கள் புத்தியில் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது, உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது அப்படின்றார். என்னென்னா, பாபா கிட்டேருந்து புதிய உலகத்திற்காக வரிசை கிரமமாக நாம் எல்லாருமே முயற்சியினுடைய அடிப்படையில் படிச்சுட்ருக்கோம் அப்படின்றது உங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. பிற சத்சங்கங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய புத்தியில் இருக்காது அப்படின்றார். ஆத்மாவை இந்த ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது. அது ஒரு சூட்ச்மமான பொருள். அதனை தெய்வீக கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும், திவ்ய திருஷ்டியால் மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் ஆத்மாவும் ஒரு சிறு புள்ளி. ஆனால் தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வது, இதுதான் மிக உயர்ந்த படிப்பு அப்படின்ற படிப்புடைய சாராம்சமே இதுதான். ஃபஸ்ட்டு பாடமும் இதுதான், லாஸ்ட்டு பாடமும் இதுதான். அந்த படிப்பில் கூட கடினமான பாடத்தில் தோல்வி அடைகிறாங்க. ஆனால் இங்கே இது ரொம்ப ஈஸியான பாடம் தானே, ஆனால் இது கூட சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது அப்படின்றார் பாபா. நீங்கள் நிராகாரமான ஆத்மாக்கள் தான், ஆனால் உடலுடன் உள்ளீர்கள். இந்த விஷயமெல்லாம் எல்லையில்லாத தந்தை தான் சொல்கிறார், வேறு யாருமே சொல்ல முடியாது. பிறகு என்ன செய்வாங்க, அவருக்கு நன்றி சொல்லலாமா? பாபா சொல்கிறாரு, வேணாம், இது ட்ராமா, இது முடிவு கிடையாது. நான் ஒன்றும் புதிய விஷயத்த சொல்கிறது கிடையாது. நான் என்ன உங்களுக்கு சொன்னனோ போன கல்பத்தில் நாடகப்படி அதையே தான் இப்போ உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அதே போல் ஆசிரியர்கள் மாணவர்கள் நல்லா படித்து அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதே போல் எந்த ஸ்டூடெண்ட் நல்லா படித்து மற்றவங்களுக்கு கற்பிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நன்றி சொல்லப்படும். மாணவர்களும் பிறகு ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, உங்களால் தான் நான் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதே போல் பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே நீடூடி வாழுங்க, இப்படியெல்லாம் சேவை பண்ணுங்க, கல்பத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்றார். பாபாவுடைய பேரையும் காப்பாற்றணும், நம்மளும் நல்லா படித்து மற்றவங்களுக்கும் நல்லா சொல்லித்தரணும் அப்படின்னு பாபா இங்கே சிம்பாலிக்காக சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நமக்கு கற்பிப்பவர் எந்த ஒரு மனித ஆசிரியர் அல்ல என்ற நம்பிக்கையும் பெருமிதமும் சதா இருக்க வேண்டும். சுயம் ஞானக்கடலான நிராகார் தந்தையே ஆசிரியராகி நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். இந்த படிப்பில்தான் நாம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஆத்மா என்னும் தீபத்தில் தினமும் ஞானம் என்னும் நெய் ஊற்ற வேண்டும். ஞானம் என்னும் நெய் மூலம் மாயையின் எந்தவிதமான புயலாலும் அசைந்து விடாத வண்ணம் சதா சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு இருக்க வேண்டும். முழுமையான விட்டில் பூச்சியாகி தீப ஒளியில் மடிந்து விடவும். பாபா இன்னைக்கு என்ன வரதானம் தராங்கன்னா, சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சகயோகியிலிருந்து சகஜயோகி ஆத்மா ஆகுக. சதா ஒரு தந்தையினுடைய அன்பில் மூழ்கி சகயோகியிலிருந்து சகஜயோகியாக ஆகுங்க அப்படின்றார். விளக்கம், எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் அதிக அன்பு உள்ளதோ அந்த அன்பான ஆத்மா சதா பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் சகயோகி ஆகிறார். மற்றும் எவ்வளவு சகயோகியோ அவ்வளவு சகஜயோகி ஆகிவிடுகிறார். பாபாவின் அன்பில் மூழ்கிய சகயோகி ஆத்மா ஒருபோதும் மாயாவின் சகயோகி ஆக முடியாது. அவரது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா மற்றும் சேவை இருக்கும். எனவே தூங்கினார்கள் என்றாலும் அதில் மிகுந்த ஓய்வு இருக்கும், சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும். தூக்கம் தூக்கமாக இருக்காது. எப்படி வருமானம் சம்பாதித்த பிறகு குஷியில் படுத்திருக்கிறார்களோ அதுபோன்று அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன், அன்பின் கண்ணீர் மனம் என்ற பெட்டகத்தில் முத்தாகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.